நேயர்களுக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. தனுசு ராசிக்காரருக்கு ராசி அதிபதி குரு வந்து வக்கரமாக இருந்த குரு வந்து நிவர்த்தியாகி சிறப்பான பலன்களை கொடுத்துருப்பார். கடந்த ஒரு வருடத்துக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து 10-11 மாதங்களில் வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பார் குரு. நீங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகள், என்னென்ன விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை வந்து உங்கள் கற்றுக் கொடுத்துருப்பார் உங்கள் ராசியில் வந்த குரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து நவம்பர் 22க்கு மேலே நல்ல பலன்களும் இருக்குது. உங்கள் குரு வந்து மகரத்துக்கு போகும்போது இன்னும் நல்ல வருஷம், அவர் வந்து நீச்சமானாலும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தருவார். இதுவரை கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த கருத்து வேறுபாடெலாம் நீங்கி, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் இருந்த கருத்து வேறுபாடெலாம் நீங்கி சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பிடிவாதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், பழங்கதைகள் பேசி, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு பழங்கதைகளை பேசி கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து 8ல் உள்ள சுக்கிரன், பெண்கள் இதில் வந்து பெரும் பங்கு வகிப்பார்கள். பெண்கள் வந்து கொஞ்சம் வந்து அதாவது பெண்களால் இந்த சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதனால் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எங்கே போனாலும் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கங்க. ஏன்னா வந்து நம்ம ஏதோ வார்த்தை விட்டு பழங்கதை பேசி ஏதாச்சும் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். மற்றபடி குடும்பத்தில் வந்து இதுவரை இருந்த நிதி நிலைகள் எல்லாம் மாறி நல்ல விஷயங்கள், பணம் வந்து வர்றதுக்கான அறிகுறிகள்லாம் தெரியுது. நல்ல ஒரு நிதி பணப்பற்றாக்குறை நீங்கி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. மற்றபடி 3ஆம் அதிபதி 2ல், என்றைக்குமே 3ஆம் அதிபதி 2ல் இருந்தாலே கலகம் சொல்லலாம். அந்த மாதிரி கலகங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் உங்களோட செல்ஃபோன் வருதுன்னா உங்களுக்கு நீங்கள் பாட்டு ஜாலியாக ஏதாச்சும் பேசுவீங்க, மற்றவங்களுக்கு கிண்டல் அடித்து பேசணும். அது வந்து எல்லாருக்கும் வழக்கம் தான். யாரும் வந்து ஊன் பண்ணுறதுக்காக பேசல, சும்மா கலாட்டா பண்ணுறதுக்கு பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி வந்து உங்களை போட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கோங்க, அதுதான் முக்கியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய முயற்சிகளில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பெரிய வெற்றிக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீடு சம்பந்தமான விஷயங்களை இடர்பாடுகள்லாம் நீங்கி சிறப்பான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியுங்க. குரு வந்து வக்கரமாக இருந்தபோது உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், லேண்ட் விற்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டிலே, வீடு வாங்குறதுல டிலே, ஏகப்பட்ட டிலேஸ்லாம் இருந்தது. இனிமேல் அந்த விஷயங்கள்லாம் மாதிரி சிறப்பான பலன்கள் கட்டகாசமாக இருக்குங்க. ஒரு நல்ல வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக, நல்ல ஒரு பெரிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் இப்போ ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ல் உள்ள செவ்வாய் வக்கரமாக இருக்கனால குழந்தைகள் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற லெவலில் இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து ஆரம்ப கல்வியில் வந்து 10வது வரை படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் இதுவரை அடம் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் பார்க்கலான்றவங்கலாம் வந்து இனிமேல் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குழந்தைகள் வந்து அடம் பிடிக்கும் போது அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். குரு பார்வைகளும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் கனிவாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுப்பாங்க. மற்றபடி 6ல் ராகு. 6ல் ராகு வந்து பகைவர்களை தகர்த்தெறிவார். அது வந்து ரொம்ப சிறப்பு. இதுவரை வந்து உங்களுக்கு வந்து இருந்த பகைகள்லாம் நீங்கி கடன்கள்லாம் ஓரளவுக்கு அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராகு வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகிறனால வந்து 5 மற்றும் உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக வரனால குழந்தைகளால் வந்து நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மூதாதையர் சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறது வந்து ஒரு 4 மாதங்கள் வந்து தள்ளி போட்டுருங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து அது பேச போனீங்கன்னா கொஞ்சம் வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்மாமன் உறவு, தாய்மாமன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா தாய்மாமன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ராசி அதிபதி 6ஆம் ராசி அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கனால நிறைய பகைவர்கள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 8ல் உள்ள சுக்கிரனால் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம்
இந்த லேவாதேவி கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 10ல் இருக்கனால தந்தை வந்து வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருப்பார். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல குதூகலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். மெயினாக வந்து இதில் வந்து பெரிய பயன் யாருக்குன்னா வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள், புதிய கான்ட்ராக்ட், ஊதிய உயர்வு, நல்ல புதிய வேலை கிடைப்பது, இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்குங்க. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இருக்கவங்க வந்து இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது. மற்றபடி மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு படிப்பு படிக்கிறோம், ஒரு நல்ல இடத்துல சீட் கிடைக்காத வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கோட்டாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ல் புதன். ஸோ 10ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ நல்ல லாபங்கள், தொழில் நல்ல லாபங்கள் கிடைப்பது, ஸோ நல்ல பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குதூகலம், சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நண்பர்களோடையும் சரி வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களும் பல மாபெரும் வெற்றி அடைவதற்கும் சிறப்பான வழியெல்லாம் இருக்குது. மற்றபடி 12 உள்ள கேது. ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் இருந்தால் இதுவரை ராசியில் இருக்கும்போது நிறைய கடன்கள் வழக்குகள்லாம் கொடுத்துருந்த கேது வந்து இப்போ சிறப்பான பலன்களை கொடுப்பார். அவர் வந்து புதனுடைய சாரத்தில் போகிறார். ஸோ 7-10 சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி மற்றும் தொழிலில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த சாரம்ங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யுங்க. புதனுடைய சாரத்தில் வந்து 4 மாதங்கள் 8 மாதங்கள் போவார் டோட்டலாக. ஸோ 8 மாதங்களில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சச்சரவுகள் வரும். ஏன்னா குரு பார்வை இருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நவம்பருக்கு மேலே குரு அந்த பக்கம் போனோன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வருக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. சில இடங்களில் வந்து என்னென்னா ஒரு வெளிநாடுகள் மனைவியை விட்டு கணவன் வெளிநாடு போவது, இல்லை வேலை விஷயமாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. தொழில் நிமித்தமாக போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு. பார்ட்னர்ஷிப்பு, மனைவி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா என்ன ஆகுனா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு. மற்றபடி வந்து இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷங்கள் பார்ப்போம். 22ஆம் தேதி ஷஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அன்னைக்கு வந்து முருகரை வந்து நீங்கள் வந்து மனதார வேண்டி விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 24ஆம் தேதி அஷ்டமி அன்னைக்கு வந்து ராகு காலத்திலிருந்து காலபைரவரை வணங்குவதனால் பகைவர்களை தகத்தெறிபவர் காலபைரவர், சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.